வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சுகாதார கட்டுப்பாடுகள் வெளியிடப்பட்டது. நாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 3 மில்லியனை நெருங்கியது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் நீடிப்பு. தொழிலாளர்களுக்காக சர்வதேச தொழில் அமைப்பிற்கு கடிதம். பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. ஈரானில் கொரோனா தொற்றின் 5ஆம் அலை. அந்நாட்டு அதிபர் உருமாறிய டெல்டா வகை வைரஸினால் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் உலகம். WHO எச்சரிக்கை. கனடாவில் அதிக வெப்பத்தினால் ஒரே வாரத்தில் 719 பேர் உயிரிழப்பு. பிலிப்பைன்ஸில் 85 பேருடன் சென்ற ராணுவ விமானம் விபத்து. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டி இங்கிலாந்து டென்மார்க் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சுகாதார கட்டுப்பாடுகள் வெளியிடப்பட்டது. கொரோனா பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு மக்கள் பின்பற்ற வேண்டிய புதுப்பிக்கப்பட்ட சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார சேவையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தவினால் வெளியிடப்பட்டது. இந்த சுகாதார வழிகாட்டல்கள் நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை அமலாக உள்ளன. அதன்படி பொது போக்குவரத்து சேவைகளில் பயணிக்க ஆசன கொள்ளளவில் 50% மாத்திரமே அனுமதி. மேல் மாகாணத்தில் இந்த எண்ணிக்கை 30% மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் வாடகை வாகனங்களில் ஆசன எண்ணிக்கைக்கு மாத்திரமே பயணிகள் பயணிக்க முடியும். ஆடை தொழிற்சாலைகள் உட்பட ஏனைய தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு அனுமதி. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை கொண்டு இயங்க அனுமதி. சேவை அவசியத்துக்கு ஏற்ப கடமைக்கு அழைக்கப்படக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை நிறுவன பிரதானி தீர்மானிக்கலாம். வீட்டிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவது சிறந்ததாகும். திருமண நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதி இல்லை. எனினும் மணமகன் மற்றும் மணமகள் உட்பட ஆக கூடியது 10 பேரை மாத்திரமே கொண்டுள்ள பதிவு திருமணத்தை நடத்தலாம். கோவிட் அல்லாத காரணத்தினால் மரணிப்போரின் பூதவுடல்கள் கையளிக்கப்பட்டு 24 மணித்தியாலத்திற்குள் இறுதிக்கிரிகைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்க 15 பேருக்கு மாத்திரமே அனுமதி. வங்கி, நிதி நிறுவனங்கள் மற்றும் அடகுப்பிடிப்பு நிலையங்களை திறக்க அனுமதி. இச்சந்தர்ப்பத்தில் ஒரே தடவையில் மொத்தமாக 10 வாடிக்கையாளர்கள் மாத்திரமே சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். திருமண வைபவம், வீட்டில் இடம்பெறும் விருந்துபசார நிகழ்வுகள் மற்றும் சமய நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. மத வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். சமூக களியாட்ட விடுதிகளுடனான மதுபான சாலைகள், இரவு நேர களியாட்ட விடுதிகள், சூதாட்ட மற்றும் பந்தய நிலையங்கள் என்பன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். சில பங்காளிகள் மற்றும் ஆடை விற்பனை நிலையங்களில் அவற்றின் மொத்த இடப்பரப்பில் 25% அளவு வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமே ஒரே தடவையில் அனுமதி. விற்பனை நிலையங்களை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய திறக்க முடியும். ஒரே தடவையில் 3 வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமே உள்நுழைய முடியும். உடற்பிடிப்பு நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி. சிகை அலங்கார நிலையங்களில் சுகாதார வழிகாட்டலின் கீழ் பணிகளை முன்னெடுக்க முடியும். சிறைச்சாலை, முதியோர் மற்றும் சிறுவர் விடுதிகளுக்கு செல்ல பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. திரையரங்குகள் மற்றும் நூதன சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இந்த விதிமுறைகளை மக்கள் முறையாக கடைபிடிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 3 மில்லியனை நெருங்கியது. நாட்டில் இதுவரை 29,78,245 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினத்தில் மாத்திரம் 34,915 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளது. மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் நேற்று 28,071 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 3,84,047 பேருக்கு
கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் போடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 1,14,795 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 1வது டோஸ் போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டில் 13 மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என்ற ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைய தடுப்பூசி வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த மாத இடைப்பகுதிக்குள் மேலும் பல மில்லியன் தடுப்பூசிகள் நாட்டை வந்தடையும் என்று அரசு தரப்புகள் தெரிவித்துள்ளன. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் நீடிப்பு. தற்போது அமலில் இருக்கும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் பரவல் நிலைமை அதிகரித்து வந்ததன் காரணமாக மாகாணங்களுக்கு இடையில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதேவேளை தற்போதைய பயண கட்டுப்பாடு தளர்வுகள் நாளை முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே 19ஆம் தேதியின் பின்னரே மீளவும் பயண கட்டுப்பாடு விதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் ராணுவ தளபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரிசி விலையில் விரைவில் மாற்றம் ஏற்படும். கடந்த சில வாரங்களாக அரிசி விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு எதிர்வரும் சில வாரங்களில் விலை குறைவடையும் என்று நெல் கொள்வனவு சபையின் உப தலைவர் துமிந்த பிரியதர்ஷன தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், தற்போது நாட்டில் சிறுபோக நெற்செய்கையில் அறுவடை செய்யப்படும் நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்கும் வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தையில் அரிசியின் விலை விரைவில் குறைவடையும் என்று அவர் கூறினார். இதேவேளை அரிசியின் விலையை முறையாக முன்னெடுப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தொழிலாளர்களுக்காக சர்வதேச தொழில் அமைப்பிற்கு கடிதம். பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியமன சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விடயத்தில் சர்வதேச தொழில் அமைப்பின் தலையீடு அவசியம். அதனை கூறி மலையக மக்கள் முன்னணி கடிதம் அனுப்பி வைத்துள்ளது என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அட்டனில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு கூறினார். இன்று எல்லா தோட்டங்களிலும், அதாவது அநேகமான தோட்டங்களிலே போராட்டங்கள் அதிகமாக நடைபெறுவதையும் இந்த தொலைக்காட்சிகள் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில் ஆணையாளருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். இந்த தொழில் பிணக்குகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை உறுதிப்படுத்தி அவர்களுடைய நாளாந்த வேலைப்பளுவை அதிகரிக்காமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், அவர்களுடைய வளமை போல் செய்கின்ற காரியங்களை செய்வதற்கு தோட்ட நிர்வாகம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கும்படி நாங்கள் தொழிலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். அதே போல தோட்ட நிர்வாகத்துக்கும் நாங்கள் இதை தெரிவிக்கின்றோம். ஆனால் யாருமே இதை செவிசாய்ப்பதாக இல்லை. அதன் அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் மலையக மக்கள் முன்னணி, அதே போல் எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி ஊடாக இன்று ILO, அதாவது சர்வதேச தொழில் அமைப்புகளுக்கு நாங்கள் நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இந்த பிணக்கை அரசாங்கமும் இந்த சர்வதேச தொழில் அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் கம்பெனிகளும் சேர்ந்து இதை ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நடத்தி இதற்கு ஒரு தீர்வு தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்து விட்டோம் என மார்த்தட்டிய குழு இன்று காணாமல் போயுள்ளது. 1000 ரூபாய் விவகாரத்தின் பின்னர் தோட்ட பகுதிகளில் தொழிலாளர்கள் நிர்வாகத்தால் நசுக்கப்படுகின்றனர். தொழில் சுமைகள் அதிகரிக்கப்பட்டு வேலை நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்டப்பகுதிகளில் தொழிலாளர்கள் இன்று போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வித நிபந்தனைகளுமின்றி முன் செய்த வேலையின் அளவுக்கே நாட்சம்பளமாக 1000 ரூபாய் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வேலை சுமை அதிகரிக்கப்படக்கூடாது. அவர்களின் தொழில்சார் பிரச்சினைகளுக்கு விரைவில் தேர்வு அவசியம் என்பன உட்பட மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்து தொழில் ஆணையாளருக்கு நான் கடிதம் எழுதினேன். தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஒத்துழைப்பு வழங்குமாறு
கம்பெனிகளிடமும் கோரினோம். இருதரப்புகளுமே எமது கோரிக்கைக்கு செவிமடுக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் இனியும் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்குமா என தெரியவில்லை. எனவே அரசு கம்பெனிகள் இணைந்து தீர்வுகளை வழங்க வேண்டும். இதற்கான தலையீடுகளை மேற்கொள்ளுமாறு சர்வதேச தொழில் அமைப்புக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியாக கடிதம் அனுப்பியுள்ளோம். தேயிலை ஏற்றுமதி என்பது சர்வதேசத்துடன் தொடர்புபட்ட விடயமாகும். எனவே இந்த விடயத்தில் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஈரானில் கொரோனா தொற்றின் 5ஆம் நிலை, அந்நாட்டு அதிபர் எச்சரிக்கை. கொரோனா தொற்றின் திரிப்பு மாற்றமடைந்த டெல்டா வகை உலகின் பல நாடுகளில் தற்போது பரவி வருகின்றது. இதுவரை 100 நாடுகளுக்கும் அதிகமாக இதன் தாக்கம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பல நாடுகள் டெல்டா திரிவின் காரணமாக தங்கள் நாட்டில் அடுத்த கட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து ஈரான் அதிபர் ஹாசன் ரொஹாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தெற்கு பகுதிகளில் டெல்டா வகை வைரஸின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் 5வது அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளமையால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் இதுவரை 32,42,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளது. பல பொருளாதார கட்டுப்பாடுகள் உட்பட்டுள்ள ஈரான் மக்கள் இந்த தாக்கத்தில் இருந்து விடுபட அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என அந்நாட்டு அதிபர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். காட்டுத்தீ பரவலை கட்டுப்படுத்த சர்வதேச உதவியை நாடும் சைப்ரஸ். தமது நாட்டில் வரலாற்றில் இல்லாதவாறு ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினை கட்டுப்படுத்த சர்வதேச உதவியினை கோரியுள்ளது சைப்ரஸ். உலகின் பல பாகங்களிலும் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் சைப்ரஸ் நாட்டின் 40 டிகிரி செல்சியஸுக்கும் பார்க்க அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் ஏற்பட்ட காட்டுத்தீயின் தாக்கம் கடும் காற்றின் காரணமாக அந்நாட்டின் லிமாசோ மாவட்டம் முழுவதும் தீ பரவியுள்ளதால் அங்குள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். நேற்று முன்தினம் ஏற்பட்ட இந்த தீ தொற்று பிற பகலில் மிகவும் தீவிரமடைந்துள்ளதால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் உதவியினை சைப்ரஸ் அரசு கோரியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு வார காலமாக சைப்ரஸில் வெப்பம் மிகவும் அதிகமாக பதிவாகி வருவதால் காட்டுத்தீயின் பரவல் இன்னும் அதிகரிக்கலாம் என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உருமாறிய டெல்டா வகை வைரஸினால் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் உலகம். WHO எச்சரிக்கை. உலகளவில் பரவிய லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிய கொரோனா வைரஸ் இன்னுமே முற்றுப்பெறாத நிலையில் அது கண்டறியப்பட்ட காலத்தில் இருந்து தற்போது வரை பல்வேறு நாடுகளில் ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா பிளஸ் என தொடர்ந்து உருமாற்றம் அடைந்து அதிதீவிர பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இதில் தற்போது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் டெல்டா வகை வைரஸ் இந்தியாவில் மிக வேகமாக பரவி அதிக பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. டெல்டா வகை வைரஸ் உலகம் முழுவதும் ஏராளமான நாடுகளில் பரவியுள்ளது. இந்த டெல்டா வகையை தொடர்ந்து தற்போது டெல்டா பிளஸ் வகை கொரோனா பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது கொரோனா தொற்றின் டெல்டா வைரஸ் கிட்டத்தட்ட 100 நாடுகளில் பரவியிருப்பதால் தொற்று நோயின் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் உலகம் உள்ளது எனவும் எச்சரித்துள்ளார். இந்த ஆபத்திற்கு எந்த ஒரு நாடும் விதிவிலக்கல்ல என்றும் டெல்டா வகை கொரோனா தொடர்ந்து உருமாற்றம் அடைந்து வருவதால் அது குறித்த விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் தடுப்பூசிகள், மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை உலக நாடுகளுக்கு இடையே பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாம் இந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ள அவர், இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து நாடுகளிலும் குறைந்தபட்சம் 10% மக்களாவது கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பதை உலக நாடுகளின் தலைவர் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிக வெப்பத்தினால் ஒரே வாரத்தில் 719 பேர் உயிரிழப்பு. கனடாவில் லிண்டன் என்கின்ற கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இதுவரை இல்லாத வகையில் 49.6 செல்சியஸ் டிகிரி வெப்பம் பதிவாகிய உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 7 நாட்களில் மட்டும் 719 பேர் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலையால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர்.
மேலும் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் வெயிலின் தாக்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிரிழந்து வருகின்றனர். இதற்கிடையில் கொளுத்தும் வெயில் காரணமாக லிண்டன் கிராமத்தில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ எரிந்து வருகின்றது. காட்டுத்தீ அந்த கிராமத்தில் பெரும் பொருள் சேதங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வு. கடந்த ஜூன் 25ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மியாமி கடற்கரை அருகே 12 மாடிகளை கொண்ட குடியிருப்பு வளாகம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கோர விபத்தில் பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதால் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22ஆக உயர்வடைந்துள்ளது. இன்னும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் பெண்கள், குழந்தைகள் உட்பட 126 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த கட்டடம் 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். கட்டட சுவர்களில் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய வீட்டு உரிமையாளர்கள் சங்கம் தவறிவிட்டதாக வளாகத்தில் வசிக்கும் ஒருவர் புகார் அளித்ததாக நீதிமன்ற பதிவுகள் காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் 85 பேருடன் சென்ற ராணுவ விமானம் விபத்து. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள சுலு மாகாணத்தில் ஜோலோ தீவு பகுதியில் தரையிறங்க முயற்சிக்கும் போது 85 பேருடன் சென்ற C-130 ரக ராணுவ விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. 85 ராணுவத்தினருடன் புறப்பட்ட இந்த விமான பணியாளர்களுடன் 96 பேர் பயணித்துள்ளனர். விமானத்தில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானோர் சமீபத்தில் நடைபெற்ற ராணுவ அடிப்படை பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பட்டம் பெற்றவர்கள் என்று கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு இருந்ததாக நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 29 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 50 பேர் வரை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டி இங்கிலாந்து டென்மார்க் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி. யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நேற்றைய தினம் 2 காலிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. முதலாவதாக நடைபெற்ற டென்மார்க் எதிர் செக் ரிபப்ளிக் போட்டியில் 5வது நிமிடத்திலே டென்மார்க் அணியின் தோமஸ் டெலானே பெற்ற கோலின்படி அந்த அணி முன்னிலை பெற்றது. போட்டியின் 42வது நிமிடத்தில் ஹெஸ்பர் டொல்பெர்க் பெற்ற கோலின்படி டென்மார்க் அணி மேலும் முன்னிலை பெற்றது. போட்டியின் முதல் பாதியில் நிறைவுறும் போது டென்மார்க் அணி 2-0 என்ற முன்னிலையில் இருந்தது. இரண்டாம் பாதி தொடங்கி 49வது நிமிடத்தில் செக் ரிபப்ளிக் அணியின் டெட்ரிக் ஹெசிக் கோல் போட்டார். அதன்பின் தனது பின்கள தடுப்பாட்டத்தினை வலுப்படுத்திக் கொண்டு டென்மார்க் அணி சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து இறுதி வரை செக் ரிபப்ளிக் அணியினால் மேலதிக கோல்கள் போட முடியாத நிலையில் இறுதியில் 2-1 என்ற அடிப்படையில் டென்மார்க் அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இரண்டாவதாக நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து மற்றும் உக்ரைன் அணிகள் களம் கண்டன. பலம் பொருந்திய இங்கிலாந்து அணியினை உக்ரைன் அணி சமாளிக்குமா என்று கருத்துக்கள் நிலவிய நிலையில் தனது முழு பலத்தினையும் வெளிப்படுத்தியது இங்கிலாந்து அணி. அவ்வணியின் தலைவர் ஹென்றி கேன் 4:50 நிமிடங்களிலும், ஹெரி மெக்யூர் 46வது நிமிடத்திலும், ஜோர்டன் எண்டர்சன் 63வது நிமிடத்திலும் பெற்ற கோல்களின்படி இங்கிலாந்து அணி மிக இலகுவாக 4-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்த போட்டிகளின் முடிவின்படி யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதியில் ஜூலை 7ஆம் தேதி இத்தாலி எதிர் ஸ்பெயின் போட்டியும், ஜூலை 8ஆம் தேதி இங்கிலாந்து எதிர் டென்மார்க் போட்டியும் நடைபெறவுள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.